உள்ள போனா ஒரு ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80, 90 அபார்ட்மெண்ட் இருக்கு அதுல. கவர்மெண்ட் குவார்டர்ஸ். ஒரு ஆள் கிடையாது. ஓ. நான் போனது பகல்ல. எனக்கு பயமா இருந்தது. பகல்லயே Okay. பயமா இருந்துச்சு அந்த பகல்லேயே இடம். பயமா இருந்தது அது. ஏன்னா நான் போயிட்டு கீழ ஒரு வீடுலாம் இடிஞ்சு அங்கங்க ஒரு மாரி இருந்தது. அத இடிக்கிறதுக்காண்டி தான் அத போட்டு வச்சிருக்காங்க. சரி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டோர ஓப்பன் பண்றேன். உள்ள இருந்து ஒரு மயிலு. ம். சரட்டுன்னு பறந்தோனே உண்மையிலே உயிரே போயிருச்சு எனக்கு. ஒரு செகண்ட் அரண்டுட்டேன் நானு. ஆ. ஏன்னா எப்படி இருக்கும்? நம்ம எதுவுமே இல்லைன்னு நெனச்சு போறோம். டக்குன்னு தொறந்தோனே உள்ள இருந்து அது மயில் பறந்தோனே மயில். ஒரு மாரி ஆயிருச்சு எனக்கு. பதறிட்டேன். பதறிட்டு அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தா, அதுக்கப்புறம் நான் சும்மா நடந்து போனாலே பின்னாடி யாரோ நடந்து வர மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. அப்போ முடிவு பண்ணேன். சரி இந்த லொகேஷனை வச்சு ஒரு ஹாரர் ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா நார்மலாவே பயம் இருக்கு அப்படின்றப்ப ம். ஆடியன்ஸ்க்கு அதானே தேவை ஹாரர் படத்துல. ஆமா. ஸோ அது ஈஸியா கனெக்ட் ஆகும் நைட்ல எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனா அது எழுத அது வேற மாரி போய் கடைசியில ஜென்ம நட்சத்திரத்துல வந்து நின்றுச்சு அது. ஓகே. நான் ஒண்ணு எழுத போய் அது வேற ஒண்ணுல வந்து நின்னு கனெக்ட் பண்ணோம். சரி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ரோச் பண்ணா அப்படியே ஒண்ணா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இடையில பார்த்தா அந்த ஏரியாவுக்கு போனேன். அந்த பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஓகே. அட பாவிகளா, இதை வச்சு தானே நான் கதையை எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.